பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளிலும் ஆண்டவர் நம்மோடு இடைபடுகிற வார்த்தை மத்தேயு 15:28. நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது. ஆமேன். இந்த வார்த்தையை கேட்ட உடனே, இந்த வார்த்தை நமக்கு வாக்குத்தத்தமாக கிடைச்ச உடனே நம்ம மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன் அப்படின்னா, நம்ம எந்தெந்த காரியங்களை ஆண்டவரிடத்துல விரும்பி கேட்கிறோமோ அது எல்லாம் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்குறதா நம்ம எடுத்துகிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுவோம். ஆனால் ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்களேன், நம்ம விரும்புகிறதெல்லாம் கொடுக்கறதுக்கு ஆண்டவர் தயாராக இருக்கும் பொழுது, அவர் விரும்புகிறத அவருக்கு கொடுக்கறதுக்கு நாமும் தயாராக இருக்கணும் இல்லையா? அவர் நமக்கு நம்ம விருப்பப்படுகிறத கொடுக்கறதுக்கு தயாளனாக இருக்கிறார். நீ விரும்புகிறபடி உனக்காக கடவது, நீ கேட்கிறத நீ பெற்றுக்கொள் என்று ஆண்டவர் நமக்கு மனப்பூர்வமாய் சந்தோஷமாய் கொடுக்கிறார். நாம் ஆண்டவருக்கு அவர் விரும்புகிறதை கொடுக்கிறோமா? அவர் என்ன விரும்புகிறார்? அவர் நம்மிடத்தில் அன்பை எதிர்பார்க்கிறார், நம்மளுடைய நேரத்தை எதிர்பார்க்கிறார், நாம் அவரோடு பேச வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறார். நம்ம ஆசைகளை எல்லாவற்றையும் நிறைவேற்றி தந்து நம்மை பாதுகாத்து வழிநடத்தி இத்தனை நாட்கள் எத்தனையோ பிரச்சனைகள் மத்தியிலும் நம்மை நேர்த்தியாய் வழிநடத்தி அவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை உணர்த்தி நமக்கு நன்மை செய்கிற தேவனுக்கு அவர் விரும்புகிறதை நாம் செய்தால்தான் அவர் இருதயம் சந்தோஷப்படும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, எந்த ஒரு நேரத்திலையும் நம்முடைய ஜெபம் எப்படி தான் இருக்குது அப்படின்னா, நம்முடைய தேவைகளுக்காக மட்டும்தான் நம்முடைய ஜெபங்கள் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார். இருந்தாலும் அவர் வருத்தம் கொண்டு இருக்கிறார். தேவைக்கு மட்டும்தானே என் பிள்ளை என்கிட்ட வாரா, தேவைக்கு மட்டும்தானே என் பிள்ளை என்கிட்ட வாரான், மற்ற நேரத்தில் என்னோட நேரத்தை செலவிட மாட்டிக்காங்களே, என்னிடத்தில் பேச மாட்டிக்காங்களே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மிகுந்த வருத்தத்தோடு இருக்கிறார். அதனால் நீங்கள் விரும்புகிறத உங்களுக்கு தருகிற உங்களுடைய ஆண்டவருக்கு அவர் விரும்புகிறதை கொடுத்து அவரையும் நீங்கள் சந்தோஷமாக பார்த்துக்கிடுவீங்கன்னா, நீங்கள் கேட்குறத காட்டிலும் அதிகமான அளவு, இன்னும் அதிகமான ஆசீர்வாதத்தை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். அதனால் ஆண்டவர் விரும்புகிறபடி அவரிடத்தில் நீங்கள் அன்பு செலுத்துங்க. ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.